கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ்க்குலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பிளைன் ரைஸ் கூட பெரட்டி சாப்பிடும்போது கூட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபியை சௌபாகியாவோட மல்டிபர்பஸ் கடாயில் தான் நான் செய்ய போகிறேன். இது போத் நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் மிளகு, மல்லி, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், கரம் மசாலா சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து அது கூட வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1/2 கிலோ சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும். தண்ணியெலாம் இஞ்சினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம எண்ணெயிலே நல்லா வறுத்து விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா கமன்னு கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பராக சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடும். இந்த மல்டிபர்பஸ் கடாயை நீங்கள் கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி வேக வச்சுக்கலாம், வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணிக்கலாம், இடியாப்பம், கொழுக்கட்டைன்னு எல்லாமே வச்சுக்கலாம். என்னோட கிச்சனோட சூப்பர் ஸ்டார் சௌபாகியா மல்டிபர்பஸ் கடாய் தான். நம்மளோட கிச்சன் வேலைகளை இன்னும் ஸ்மூத் ஆக்கிறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா பயோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள்.